கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன? திருப்புவோம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? இது திருச்சபைக்கு சொன்ன வார்த்தை. ஆமென். இது தேவனுடைய திருச்சபைக்கு யாக்கோபு எழுதுகிற வார்த்தை. என்ன சொல்லுகிறாரு? உங்களுடைய சகல அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு. அப்போ இன்றைக்கு யாக்கோபு நமக்கு அந்த திருச்சபைக்கு சொன்ன வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். கொடிய துர்குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. கிரேக்க வார்த்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஃபில்தினஸ் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை ரெஃபரைன் என்று சொல்லுகிறார்கள். ரெஃபரைன் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் obnoxiously filthy, அதாவது தீவிரமான அழுக்கு, தீவிரமான துர்குணம். அதை நம் வாழ்வில் இருந்து எடுத்து விட வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல, ஃபில்தினஸ்க்கு அந்த கிரேக்க வார்த்தை இப்ப நான் உங்களுக்கு சொன்னீங்களா, ரெஃபரைன் என்ற அந்த வார்த்தை. அதே வார்த்தை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கேயும் அதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆனா வேற கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்படுகிறது. வாசிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும். எல்லாம் கவனிங்க. ஆலயத்திற்கு 2 விதமான ஜனங்கள் வருகிறார். அதை தான் நீங்க யாக்கோபு சொல்றாரு. ஒரு கூட்டம் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், ஒருத்தர் அப்படி வராரு. அடுத்தது கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறதுல கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற, இங்கே கூட அந்த கிரேக்க வார்த்தை ரெஃபரைன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன சொல்லுகிறார்கள் இங்கே யாக்கோபு? என்ன சொல்றாரு? முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, இந்த துர்குணத்தை நீங்க விட்டு விடணும்னு சொல்றாரு. இந்த துர்குணம் எப்படிப்பட்டதா இருக்கு என்று யாக்கோபு 2:2 சொல்லப்படுகிறது. ஒரு அழுக்கு கந்தையான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு துர்குணம் என்று எடுத்து காண்பிக்கிறார். நல்லா கவனிங்க பாருங்க. இந்த 2ஆம் அதிகாரம் வேற கான்டெக்ஸ்ட்ல பேசுது. அந்த வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள், வேற காரியம் சொல்லுது. ஆனால் அது கிரேக்க வார்த்தை, அந்த ஒரே வார்த்தை தான் இந்த 2 வசனத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்ல வருகிறாங்க? அந்த கந்தையான அழுக்கான அந்த சுவாபம், அந்த துர்குணம், அது நம்மை விட்டு அகன்றி போக வேண்டும். அது தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கிறது. அதோடு கூட நாம் இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை, ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு தம்பதியர்கள், இது நிஜமாக நடந்த ஒரு காரியம். ஒரு தம்பதியர்கள் வந்துட்டு ஊழியத்தை செய்வதற்கு மிகவும் அவர்களுடைய வாலிப நாட்களிலே அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்களாம் ஒரு தேசத்திலே. அப்போ அந்த தேசத்திலே அந்த ஆலயத்திலே ஒருத்தர் வந்தாராம். ரொம்ப அழுக்கா இருந்தாராம் பாருங்க. ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டிருந்தாராம். அவரும் ரொம்ப அழுக்கா இருந்தாராம். அவர் வைத்திருந்த பையும் ரொம்ப அழுக்கா இருந்துதான். அவர் தோற்றமே வந்துட்டு பக்கத்துல போய் நிக்கவே முடியலையா. எல்லாருக்கும் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இவருக்கும் அவர்கள் ஜெபம் பண்ணினார்களாம். பக்கத்துல நிக்க முடியல, அவ்வளவு நாற்றம் அடிக்கிறது. அவர்கள் பார்த்து அது ரொம்ப மன வேதனை பட்டார்கள். என்ன இப்படி ஒரு நபர் இருக்கிறாரு, இவ்வளவு ஜனங்கள் நன்றாய் வந்து சந்தோஷமாய் போறாங்க, இவர் இவ்வளவு வேதனையிலே, கஷ்டத்திலே, நாற்றத்திலே, ஒரு நல்ல வஸ்திரம் கூட இல்லை, ஒரு நல்ல பை கூட இல்லை கையில. அவருடைய தலைமுடி, அவருடைய தாடி எல்லாம் பாருங்க, அவ்வளவு நாற்றம் அடிக்கிறதாம். அப்போ இவர் என்ன செய்கிறாராம்? இந்த தேவனுடைய ஊழியர் மனதுருகி அந்த நபரை பார்த்து, ஆலயத்திற்கு வந்து அந்த நபரை பார்த்து, அந்த நபரை எங்க வீட்டுக்கு நீங்க வருவீங்களான்னு சொல்லி கேட்டாராம். வரேன்னு சொன்னாராம். இந்த ஊழியனும் அவருடைய மனைவியும் வாலிப வயதிலே அந்த நபரை அழைத்து சென்று அவர்களுடைய வீட்டிற்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு ஹேர் கட் பண்ணாராம் பாருங்க.
அவர் தலைமுடியை நல்லா கட் பண்ணிட்டாராம், ட்ரிம் பண்ணிட்டாராம். அடுத்தது அவருக்கு நல்ல ஒரு ஷேவிங் பண்ணாராம். இவரே இந்த ஊழியக்காரே ஷேவிங் பண்ணாரு. அப்புறம் அவருடைய பாத்ரூமுக்கு அழைத்து சென்று அவருக்கு சகலவித பொருட்களை கொடுத்து அவர் நல்லா குளித்து, நல்ல ஷாம்புவை கொடுத்து, சோப்பை கொடுத்து, நல்ல 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 என்ன சொல்லுகிறது, நல்ல எண்ணெயெல்லாம் கொடுத்து, நல்ல வாசனை வருகிற எல்லா பொருட்களை கொடுத்து அவர் நல்லா குளிக்க வச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆக்கி அந்த மனுஷன் வெளியே வராராம் பாருங்க. அவருடைய பெட்ரூம்க்கு வந்து அந்த ஊழியக்காரனும் அந்த ஊழியக்காரியும் பார்க்கும் பொழுது பிரமிப்படைந்தார்களாம். இவ்வளவு அழுக்காயிருக்கிற ஒரு மனுஷன் ஆலயத்திற்கு இப்பதான் வந்தாரு, பல மணி நேரத்திற்கு முன்பதான், எவ்வளவு நாற்றம், பார்க்கவே சகிக்கல, பக்கத்துல நிக்கவே முடியல, தாங்கவே முடியல. நம்மெல்லாம் பாருங்க, ஒரு நாள் குளிக்கலைன்னா பக்கத்துல உட்கார முடியாது. நிறைய பேர் பாருங்க இப்பெல்லாம் வந்து குளிக்கிறது இல்லை, சென்ட் அடிச்சுட்டு வந்துடுறாங்க பாருங்க. ஆனாலும் கண்டுபிடிச்சிடலாம், ஒரு நாள் 2 நாள் குளிக்காதவன் பக்கத்துல உட்கார்ந்தா அவ்வளவு நாற்றம் அடிக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை மாதங்கள் அந்த நபர் குளிக்கவில்லைன்னு தெரியல. அதையெல்லாம் சகித்து இந்த ஊழியன் கொண்டு சென்று அவருக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவர் அழகுபடுத்தி விட்டார். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த நபர் யாரு, இந்த நல்லா குளிச்சு ஷேவ் பண்ணி தலையில முடியெல்லாம் வெட்டி அவரை வெளியே கொண்டு வந்தாங்களே, நல்லா கிளீனா ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கிறார் பார்க்கறதுக்கு. இவர் என்ன பண்ணிட்டாராம், அவருடைய பழைய ஷர்ட் எடுத்து போட்டுட்டாராம், அவருடைய பழைய பேண்ட்டை மாட்டிக்கினாராம், அவருடைய பழைய செருப்பை போட்டுக்கினாராம், அவருடைய பழைய பைய எடுத்துக்கினாராம். இதை பார்த்த அந்த ஊழியனுடைய மனம் உடைந்து போனதாம். இதை பார்த்த அந்த ஊழியனுடைய மனம் வந்துட்டு பதறுகிறதாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அழுக்கிலிருந்து இவரை வெளியே கொண்டு வந்து இவருக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ இவருக்கு நம்ம செய்கிறோம். ஆனா கடைசியில மறுபடியும் பாருங்க என்ன பண்றாரு, இவர் போயிட்டு அந்த பழைய துணியை தான் எடுத்து போடுறாராம். அது அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையா. புதிய துணி அங்க இருக்கு, புதிய ட்ரெஸ் அங்க இருக்கு, ஆனா அவர் பழைய துணி எடுத்து போடுறாரு. ஏன்னா பழக்கம். அப்ப இன்றைக்கு இந்த செய்தி, இந்த கதையின் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன், அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு, அநேகருடைய பாவங்கள் கழுவப்பட்டு, அநேகருடைய சாபங்கள் நீக்கப்பட்டு, அநேகருடைய தரித்திரங்கள் போக்கப்பட்டு, புத்தம் புதிய சுத்தமான ஒரு பாத்திரமாக, அழகான ஆவியிலே ஜொலிக்கிற ஒரு பாத்திரமாக தேவன் செய்கிறார். நாமோ சில வேளைகளிலே நம்முடைய பழைய மனம் என்ன பண்ணுகிறது, அந்த பழைய துர்க்குணம், அந்த பழைய அழுக்கு, அந்த கந்தையான எண்ணங்களோடு நாம் வாழுகிறதுனாலே என்ன நடக்கிறதா, கிறிஸ்து நமக்கு செய்து கொடுத்த இந்த திரளான ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன பண்ண முடியல, பிரதிபலிக்கவும் முடியல, அதை வந்துட்டு வெளிப்படுத்தவும் முடியல, நாம் அதை அனுபவிக்கவும் முடியல. அப்ப இன்றைக்கு இந்த செய்தியில ஒரு காரியத்தை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. நல்லா நீங்க கவனிங்க இந்த செய்தியை பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறது என்ன, நான் உங்களுக்கு ரட்சிப்பை நான் கொடுத்துட்டேன், உங்களுடைய இருதயத்தை நான் சுத்திகரிச்சிட்டேன், உங்களை வந்துட்டு நான் கழுவிட்டேன். ஏன்னா ரத்தத்தில் தான் நான் உங்களை மீட்டெடுத்தேன், ரத்தத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பூரணப்படுத்தி விட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பழைய சுவாபத்தை நீங்கள் எடுத்து வெளியே போட வேண்டும். அதுதான் வாசித்தோம் யாக்கோபு 1:21. லே அவுட், லே டவுன் யுவர் filthiness. அதை எடுத்து வெளியே போடுன்னு சொல்றாரு கர்த்தர். அதை எடுத்து வெளியே போட்டாதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை பரிபூர்ணமாய் நீங்கள் அனுபவிக்க முடியும்.